ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட தொழிலாக ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே க்ரூணி ஹஸ்தாய தீமகி தனு குரு பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க மார்கழி மாதம் 2ஆம் நாள் டிசம்பர் மாதம் 17/12/2020 அற்புதமான இன்றைய சிறப்புமிக்க வியாழக்கிழமையான இன்றைய திருதியை திதியானது இன்று பிற்பகல் 3:18 அருகில் இருக்கின்றது. அதற்கு பிறகு சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி திதியானது இன்றைய மாலை நேரத்தையும் இரவு நேரத்தையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய உத்திராட நட்சத்திரமானது இன்று இரவு 7:13 அருகில் இருக்கின்றது. அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரமானது வர இருக்கின்றது. இன்றைய இரவை முழுமையாக திருவோண நட்சத்திரமானது அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைய சிறப்புமிக்க திருதி திதியினுடைய திதி தேவதையாக பார்வதி தேவியாக அம்பாளை வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிறப்புமிக்க இன்றைய உத்திராட நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக ஸ்ரீ கஜானனாக இருக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. அதேபோல் இன்றைய சிறப்புமிக்க இன்றைய நாளினுடைய சிறப்புமிக்க அற்புதமான இன்றைய வியாழக்கிழமை என்பதனால் இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய தேவதையாக குரு பகவானாக இருக்கின்றார். இன்றைய அற்புதமான நன்னாளை பொறுத்தவரையில் திதியை பொறுத்தவரையில் இன்றைய மாலை நேரத்தில் வளர்பிறை சதுர்த்தியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய கஜானனும் இன்றைய நட்சத்திர நாளை பொறுத்தவரையில் சிறப்புமிக்க உத்திராட நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக கஜானனும் இருப்பது சிறப்புமிக்க ஒரு திதி மற்றும் நட்சத்திர தேவதையினுடைய வழிபாட்டுக்குரிய கணபதி பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. பொதுப்படியாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாழக்கிழமை என்பதனால் சித்தர்களுடைய வழிபாட்டுக்கும் குருக்களுடைய வழிபாட்டுக்கும் உகந்த மிக சிறந்த நன்னாட்களாக இன்றைய நாள் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நன்னாட்களாக இருக்கின்றன. பொதுப்படியாக மார்கழி மாதம் என்பதனால் சுபகாரியங்களை பொறுத்தவரையில் திருமண நிகழ்வுகளை தவிர்த்து மற்ற அனைத்து விதமான சுபகாரியங்களையும் உதாரணத்துக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஸ்ரீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாட்களாகவும் இன்றைய நாட்கள் இருக்கின்றன. அதேபோல் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூனியார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. அதாவது பகல் நேர குறைவாக இருக்கின்ற தருணமாக இருக்கின்றது. இரவு நேரம் அதிகமாக இருக்கும், பகல் நேரம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை பொறுத்தவரையில் சூன்யார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அது மட்டுமின்றி இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்புமிக்க திருதிய திதி என்பதனால் அம்பாளினுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாட்களாகவும் இருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அம்பாளை வழிபடுவதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாட்களாகவும் இருக்கின்றன. பிரிந்தவர்கள் சேருவதற்கு உகந்த நன்னாட்களாகவும் கணவன் மனைவி ஒற்றுமையானது மேலும் பலப்படுத்துவதற்கும் இன்றைய சிவபெருமான் பார்வதி தேவி வழிபாடு சிறந்த நன்மையினை கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாட்களாக இருக்கின்றன. பொதுப்படியாக மார்கழி மாதம் அனைத்துமே பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பை பெறக்கூடிய நாட்களாக இருக்கின்றோம். மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான நாட்களையும் கடவுளை வழிபடக்கூடிய நாட்களாகவும் மார்கழி மாத காலை நேரத்தில் பூஜைக்கு உரிய உகந்த நன்னாட்களாகவும் இருப்பது சிறந்த தருணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது. அந்த விதத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிவபெருமான் அம்பாள் வழிபாடு சிறந்த வழிபாட்டுக்குரிய நாட்களாக இன்றைய நாள் இருக்கின்றன. அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்வதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாட்களாகவும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப நாள் இன்றைய நாளினுடைய தன்மையும் சுப நாளாக இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய யோகமும் சித்த யோகமாக கூடிய அற்புதமான நன்னாட்களாகவும் இருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதாவது அபியோக திருதி என்று சொல்வார்கள். அபியோக திருதினா சிவபெருமானையும் பார்வதி தேவியை வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் ராகு காலமானது இன்று பிற்பகல் 1:42 பிற்பகல் 3:07 வரையிலும் இருக்கின்றது. யமகண்டமானது இன்று காலை 6:33 காலை 7:59 வரையில் இருக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய சுப வரையில் வருமாறு காலை 9:38
பகல் 11:08 வரையிலும், பிற்பகல் 5:08 மாலை 6:38 வரையிலும் இருக்கின்றது. இன்று இரவு 8:38 இரவு 9:38 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுபகாரிகளாக இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்று திருவாதிரை நட்சத்திரம் 2 மற்றும் 3, 4 பாதங்களை நோக்கி இருக்கின்றன. இரவு நேரத்தில் புனர்பூசம் 1ஆம் பாதங்களை நோக்கியும் இருக்கின்றன. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய சுப கிரக நடை வருமாறு: ரிஷபராசியில் பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றார். இன்றைய விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் இருக்கின்றார். உடன் கேது பகவான் இருக்கின்றார். உடன் பொறுத்தவரையில் அற்புதமான புதன் பகவானும் இருக்கின்றார். இன்றைய தனுசு ராசியில் சூரிய பகவான் இருக்கின்றார். இன்றைய தனுசு ராசியை பொறுத்தவரையில் சூரிய பகவான் இருக்கின்றார். அதேபோல் மகர ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் இருக்கின்றார். நீச்ச நடியில் குரு பகவான் மகர ராசியில் இருக்கின்றார். உடன் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் மகர ராசியில் ஆட்சி பெற்று கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் சந்திர பகவானும் இருக்கின்றார். இன்றைய மீன ராசியை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். இன்று இரவு 11:38 விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனுர் ராசிக்கு செல்ல தயாராகி இருக்கின்றார். அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய மிக சிறப்பான வழிபாட்டுக்குரிய அனைத்து விதமான சுப தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த நன்னாட்களாகவும் சிவபெருமானையும் பார்வதி தேவி வழிபாட்டுக்குரிய நன்னாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அற்புதமான சிந்தனை சொற்றொடராக, சண்டையும் போட்டியும் தவிர்த்து விடுங்கள், பிறர் மேல் ஆதிக்கம் செலுத்தாதீர்கள், அது பெரிய தவறு என்பதை உணருங்கள். தொடர்ந்து தக்க நல்ல மனநிலையுடன் செயல்படுங்கள். இறைவனுடைய வழிபாட்டுக்குரிய அற்புதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாகும். இனிய வணக்கத்துடன் சிவா, சிங்களாந்தபுரத்திலிருந்து.